கன்னியாகுமரி மாவட்டம் வந்து மத விஷயத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மாவட்டம். கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு கலவரம், அந்த கலவரத்தால் எவ்வளவோ உயிர் சேதங்கள், எவ்வளவோ பொருள் சேதங்கள், எத்தனையோ வீடுகள் கொளுத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு அமைதியான ஒரு மாவட்டமாக மத விஷயத்தில் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு மாவட்டத்தை வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள்லாம் நடத்துறதுக்கு வந்து ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரையில். ஆனாலும் அதை மீறி ஒரு சில தனி நபர்கள் வந்து ட்ரஸ்ட் அந்த மாதிரி பேரில் வச்சுக்கிட்டு மதம் மாற்றம் பண்ணி காசு பார்க்கறதுக்காக, இவங்களுக்கும் இந்த தேவாலயங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்காது, இவங்க தனியாக ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி இத்தனை பேரை மதம் மாற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அதை வச்சு வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் கூலி வேலைக்கு போகிறவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த ட்ரஸ்ட் மூலமாக பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே வந்து கோடி கோடியாக நிலங்களை வாங்குறது, வீடுகள் வாங்குறது, வாங்கி குவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்த வந்து ஜபக்கூடங்கள் நடத்துறதுக்கு இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 கிராமத்தில் சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு பகுதியில் உள்ள ராஜன் ஒரு பாஸ்டர் வந்து அவருக்குள்ள அந்த பாஸ்டர்களுக்குள்ள உள்ள ஒரு போட்டி, ஏன்னா 5 கிராமத்தில் ஏற்கனவே ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவங்களுக்குள்ள உள்ள ஒரு தொழில் போட்டியில் 5 கிராமத்தில் ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு ஜப கூட்டத்தை வச்சு இப்போ ஒரு 2 வாரமாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஜப கூட்டத்துக்கு அவர் வண்டி வச்சு வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து 5 கிராமத்துக்குள்ள கொண்டு வந்து ஜப கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. அவங்க வந்து அங்கிருந்து கத்துறதும் ரொம்ப போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படுத்துறதும் மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது, எந்த ஒரு முன் அனுமதியுமே கிடையாது. இதே இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் சதுர்த்தி வர்றது, இந்துக்கள் வந்து இதே மாதிரி புதுசா ஒரு விநாயகர் சிலை வைக்கலாம்னா அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. காவல்துறை அவ்வளவு கெடுபிடி வைக்கிறாங்க, தாசில்தார் மாவட்ட நிர்வாகம் அவ்வளவு கெடுபிடி வைக்க. நாங்க இது சம்பந்தமா இவ்வளவு புகார் கொடுத்தோம், பொதுமக்கள் சார்பாகவும் புகார் கொடுத்துருக்கோம், எங்களுடைய கட்சி சார்பாகவும் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம், கண்காணிப்பாளர்கிட்ட, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இஓட்ட, தாசில்தார்கிட்ட, ஆர்டிஓட்ட எல்லாருக்குமே புகார் மனு அனுப்பியிருக்கோம், பொதுமக்களும் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அலட்சியமா மாவட்ட இங்க வந்து செயல் அலுவலர்லாம் ரொம்ப அலட்சியமா அவங்க ஜபம் கூட்டம் நடத்தினா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அந்த ஜப கூட்டம் பக்கத்திலேயே கோயில் இருக்கு, இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா கோயில் எடுத்து மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பாஸ்டர். ஈவோவும் இதெல்லாம் தெரிஞ்சும் கண்டுகிட்டும் கண்டுக்காம இருக்காங்க. இதே பாஸ்டர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு நேரத்துக்கு 5 கிராமம் பஞ்சாயத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவங்ககிட்ட வந்து அனுமதி கடிதம், அதாவது இந்த மாதிரி இந்த ஜப கூட்டம் நடந்ததுனால பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இதனால வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மெம்பர்கிட்ட இருந்து லெட்டர் தாங்கன்னு சொல்லி வாங்குறது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கில், ஒரு சிலருக்கு லட்சக்கணக்கிலையும் பணம் பேசி இந்த மாதிரி கடிதம் வாங்கியிருக்காங்க. இதை வந்து என்ன ஐடியா பண்றாங்கன்னா, இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த தவறான செய்தி போய் சேரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன நினைப்பாரு, ஓ இதனால வந்து எந்த பாதிப்பும் மக்களுக்கு இல்லை, அப்ப நடத்திட்டு போட்டுமே அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவரை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசடி நேற்று நடந்திருக்கு 5 கிராம பஞ்சாயத்துல. அதுவும் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள இந்த மாதிரிப்பட்ட அதிகாரிகளோட சம்மதத்தோட நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 5 கிராமம் பஞ்சாயத்துல இந்த ஈஓவா இருக்கட்டும், இந்த விஓவா இருக்கட்டும், இவங்க வந்து ஒழுங்கா அவங்களோட வேலையை செஞ்சா இந்த மாதிரி ஒரு ஜப கூட்டம் எப்படி ஒரு பொது இடத்துல, ஒரு ரோட்ல மக்கள் வந்து நடமாடக்கூடிய இடத்துல எப்படி வச்சு நடத்திட்டு இருக்க முடியும்? அது இது திமுக அரசுலயே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே இருந்து அந்த குற்றச்சாட்டுகள் இப்பவும் தொடருதா? ஆமா, திமுகவில் இருந்ததை விட இப்போ வந்து அதிகமாக தான் இருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த பார்க்கறது கூட இல்லை, ஏன்னா சட்டசபையே ஜபக்கூடமா மாறினதுனால தமிழ்நாடு ஃபுல்லா ஜபக்கூடமா மாத்திரலாம்னுங்கிற ஐடியா போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆங்காங்க பார்க்கக்கூடிய இடத்துலலாம் இதை வந்து இப்பவே தடுத்து நிறுத்தலைன்னா எங்க பார்த்தாலும் பெட்டி கடை இருக்கிற மாதிரி, முன்னாடி எஸ்டி பூத் இருக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் ஜபக்கூடமா தான் இருக்கும். இதை வந்து ஒரு வருமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழியா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலாளர் நீங்க எப்படி ஜபக்கூடம் ஆயிட்டு எந்த கருத்துல அப்படி சொல்றீங்க? சட்டசபையில நீங்க இருக்கக்கூடிய சபாநாயகரை பாத்தீங்களா, அவர் அங்கேயே பைபிள் வசனம் பேசுறாரு, அதே மாதிரி சட்ட சபைக்குள்ள போய் குரான் வசனம் ஓதுறாங்க. ஆனா இதே இது ஒரு இந்து வந்து நாங்க ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 4 நாள் ஒரு பிள்ளையார் சிலை வச்சு வழிபாடு நடத்த முடியுதா? வந்து பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போயிடுறாங்களே, ஒரு 4 நாள் வச்சு கும்பிட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ஓசி எல்லாம் அதை வச்சிருக்காங்க சொல்றாங்களே. இல்ல, அந்த மாதிரிலாம் எந்த அனுமதியும் கிடையாது, எந்த என்ஓசியுமே கிடையாது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜப கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. அப்படி அவங்க சொல்றதா இருந்தா சொன்னது பொய். அப்படி இருக்கதா கேட்டா நாங்க கண்டிப்பா அதுக்கு தகுந்தாப்புல உள்ள இதை நாங்க மூவ் பண்ணுவோம். நீங்க உங்க கட்சியில இருந்து எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்றீங்க, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பியிருக்கேன், கோட்டாட்சியருக்கு அனுப்பியிருக்கேன், தாசில்தாருக்கு அனுப்பியிருக்கேன், ஈஓக்கு அனுப்பியிருக்கேன், அஞ்சுராமத்தில் உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கேன். சமூக வலைதளங்களில் நான் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கேன். அவங்க கவனத்துக்கு இது கண்டிப்பாக போயிருக்கு. ஏன்னா பொதுமக்களில் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு புகாருக்கு பதில் கொடுக்கும்போது நான் சமூக வலைதளத்தில் நான் போட்டிருந்த பதிவை குறிப்பிட்டே காவல்துறையிலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வன்முறையை தூண்டுறதுக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உண்டு பண்ணும். ஏன்னா ஒரு கோயில் பக்கத்துல அவங்க அந்த மாதிரி ஒரு ஜப கூட்டம் வைக்கும் போது அடுத்து கண்டிப்பா இந்து மக்கள் அவங்களோட வழிபாட்டுக்கு அவங்க கண்டிப்பா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அவங்க கண்டிப்பா வைப்பாங்க. வைக்கும்போது கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பு வரும். அஞ்சுராம பஞ்சாயத்தை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 80% இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி அது. இதுல வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டர் வந்து அழகப்பபுரம் பஞ்சாயத்தை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே அங்க ஜப கூட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் இங்க கொண்டு வந்து பண்றதே இந்த மாதிரி இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் பண்றாரு. இந்த கலவரத்தை வச்சு பணம் அறுவடை பண்ணக்கூடிய இவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி நடவடிக்கை? கண்டிப்பா அந்த ஜப கூட்டத்தை உடனே அதை அங்க இருந்து அகற்றணும். அந்த இடத்துல இருந்து அகற்றணும். இதுக்கு மேல எந்த கூட்டமும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவங்க நடத்துறதா இருந்தா முறையான அனுமதி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நடத்தணும். எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கு. 200 வருஷம் 300 வருஷம் த்துக்குள்ள தேவாலயங்கள் எல்லாம் அகற்றணும்னு சொல்லி நாங்க கேட்கல. அங்க வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு நாங்க வந்து கேட்கல. அங்கெல்லாம் தாராளமா மக்கள் வழிபாடு நடத்தட்டும். ஆனா புதுசா அந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் அவங்களோட சொந்த வருமானத்துக்காக கிறிஸ்தவ மக்களையும் ஏமாத்துறாங்க. கிறிஸ்தவர்களே இதுக்கு ரொம்ப எதிராக இருக்காங்க. கிறிஸ்தவர்களையும் ஏமாத்துறது மட்டும் இல்லாம இந்துக்களையும் ஏமாத்துறது, பாமர மக்களை விவசாயம் பண்ணக்கூடிய ஏழை கூலி தொழிலாளிகளை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுதான் நாங்க வந்து தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம். ஏற்கனவே அங்குள்ள ஒரு சமூக ஆர்வலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ட்ரையல், இது பக்கத்துல இருக்க மண்டபத்திலேயே நாங்க பெருசா கெட்ட போறதாட்டு ஒரு புகார் சொல்றது உண்மை இல்ல. மண்டபத்தை ஒரு காரணமா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மண்டபத்துல எங்க நடத்தணும், மண்டபத்துல நடக்கட்டு, பெரிய கோட்டை கட்டி நடத்தட்டு, அனுமதி வாங்கிட்டு நடத்தட்டு, யாரு தடுக்க போறா? சர்ச்சில் எல்லாம் நடந்துட்டு இருக்கதை யாருமே போய் தடுக்கல. இங்க நடக்கக்கூடாது, அங்க பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே. இந்த மாதிரி அனுமதி இல்லாம இருக்கிறதுனால நடத்துறதுதானே நாங்க கேட்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தர் நடக்கும் போது நீங்க அந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுக்காம இருந்தா புற்றிசல் மாதிரி இது ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்பாங்களா, ஆரம்பிக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் 100 பேர் கிறிஸ்தவம் இருக்காங்கன்னா அதுல 50 பேர் பாஸ்டரா தான் இருக்காங்க. 50 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல எப்படி ஆரம்பிச்சுட்டு இருந்தா அப்போ மத்த மதத்தவங்க எல்லாம் வழிபாடு நடத்தவே வேண்டாமா? இஸ்லாமியர்களும் இருக்காங்க அந்த பகுதியில். அவங்க குரலுக்கு எழுப்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ அப்ப நாங்க எங்களுக்கு வழிபாட்டுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சாச்சு. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை என்ன செய்வீங்க? மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க வந்து நிச்சயமா நாங்க எங்களோட எல்லாமே சட்டப்படி தான் இருக்கும். சட்டப்படியான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி இந்த அக்கிரமத்தை அந்த அராஜகத்தை நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்போம். அதை எந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்குங்கிறத நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். அகஸ்தீஸ்வர வடக்கு ஒன்றிய தலைவர், பாரதிய ஜனதா கட்சி, அருள் சிவா அட்வொகேட்.